வணக்க மக்களே, வெல்கம் டு தி பெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கிரேவன் த ஹண்டர் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் சோனி பிக்சர்ஸோட ஸ்பைடர்மேன் பிரான்சைஸ் இருக்குல்ல, அதோட ஒரு சூப்பர் வில்லனை பத்திய கதை அப்படின்னே சொல்லலாம். அந்த வில்லனோட பேர் தான் கிரேவன். இந்த கிரேவனுக்கு அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் எப்படி கிடைச்சது, அவனோட முன்கதை என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ரஷ்யால ஒரு ஜெயில நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள கிரேவன் போய் ஒரு கிரிமினலை கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். அப்படியே கட் பண்ணா 16 வருஷங்களுக்கு முன்னாடி கிரேவனோட கதை அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது. கிரேவனோட அப்பா தான் நம்ம ரசல் க்ரோ. ரசல் க்ரோக்கு 2 பசங்க இருப்பாங்க. மூத்த பையன் தான் சர்ஜி அண்ட் 2வது பையனோட பேரு டிமிட்ரி. ரசல் க்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரக் லார்டா இருப்பார். தன்னோட பசங்களையும் தன்னோட பிசினஸ்ல ஈடுபடுத்தணும் அப்படின்றதுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஹண்டிங்கின் போது சர்ஜிக்கு ஒரு சிங்கத்தினால கொடூரமா அடிபட்டுருது அப்படின்னே சொல்லலாம். அதுல இருந்து அவர் மீண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு அப்படின்றத உணர்றாரு. தன்னோட தந்தையை விட்டு பிரிஞ்சு தன்னோட அம்மாவோட சொந்த பூமியான ரஷ்யால போய் இருந்து அங்க கிரேவன் அப்படின்ற பேர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தன்னோட அப்பா மாதிரி இருப்பாங்களா ட்ரக் லார்ட்ஸ், அவங்களெல்லாம் தேடி தேடி கொலை பண்றது அப்படின்ற ஒரு வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ரைனோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரக் லார்ட் நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கான். சோ நம்ம ஹீரோவை பழி வாங்குறதுக்கு அவன் என்னென்ன விஷயங்கள் பண்றான், அதுக்கு ஹீரோ மாட்டினாரா, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஹீரோக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்றதே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் டைப்பா இருந்தாலும் பிரதர் சென்டிமெண்ட்லாம் வச்சு ஓரளவுக்கு நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவரோட தம்பியை வச்சு தான் கேமே அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அது ஓரளவுக்கு நீட்டாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல அந்த கிரேவனா மாறினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஸ்டன் சீக்வன்சஸ் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதுலயும் குறிப்பா அந்த புல்லட்ல இருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்கும். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டா காட்சிப்படுத்திருப்பாங்க. ஆல்சோ வில்லனா வரக்கூடிய ரைனோ, அந்த ரைனோக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரைனோசரஸோட பவர் இருக்கும்ன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அந்த பவர் எப்படி வந்துச்சு அண்ட் அது ரிலேட்டடான காட்சிகள் அண்ட் அந்த வில்லன் பண்ணக்கூடிய சில சம்பவங்கள் அப்படின்றது எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிளைமேக்ஸா தான் இருந்துச்சு. நம்ம எதிர்பாராத ஒரு முடிவா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 2 ஹவர்ஸ்ல முடியக்கூடிய ஒரு படம் தான். சோ ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த சிஜி எஃபெக்ட்ஸ் அப்படின்றது அப் டு த ஸ்டாண்டர்ட் இல்ல அப்படின்னே சொல்லுவேன். கொஞ்சம் சுமாரா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுவே இந்த படத்தோட குவாலிட்டியை கொஞ்சம் கம்மியா காட்டுச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள் நம்ம ரொம்ப ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்ச் தான். பட் இந்த படத்துக்கு ரொம்ப நெகட்டிவான ரிவ்யூஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. அது ஏன்னு தெரியல. பட் எனக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.